நிற்கக்கூடிய சாலை வந்து என்னென்னா ஆலங்குளத்தையும் சங்கரங்கோயிலுக்கும் நடுவில் குருப்பங்குளம் டு நாச்சியார்புரத்தை இணைக்கக்கூடிய சாலை தான் இது. இந்த சாலையை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகரம், தெற்கு கிடாரக்குளம், வடக்கு கிடாரக்குளம் இந்த கிராம மக்கள் அதிகமாக வந்து ஆலங்குளம் மார்க்கெட்டுக்கும் சங்கரங்கோயிலுக்கும் போகக்கூடிய ஒரு பிரதான சாலை தான் இது. ஆனால் அந்த சாலையை பார்த்திங்கன்னா பல முறை, அதாவது எந்த மக்களுமே பயன்படுத்த முடியாத ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது. ஏன்னா இது பழுது அடைஞ்சே பல வருஷமாகுது. இந்த பழுதை வந்து இவங்க சீர்பார்க்க சொல்லி இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பல மக்கள் பல முறை வந்து கலெக்டரேட்டை மனு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் எந்த ஒரு தீர்வும் இதுவரைக்கும் எடுத்தபாடில்லை. அதுலேயும் குறிப்பாக வந்து அகரத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முருகன் வந்து இதுக்கு பல முறை வந்து முயற்சி எடுத்து அதுக்கு சீர்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தற்காலிகமாக அந்த இடத்துல மண்ணை போட்டு நிரப்பி ஒரு தற்காலிக தீர்வு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் கேட்குறது வந்து தற்காலிக தீர்வு இல்லை, நிரந்தரமாக இந்த சாலை வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சாலையில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் சிற்றாறுன்ற ஒரு இடத்துல வந்து ஆற்றுப்பாலம் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த சிற்றாறு போகிற இடத்துல ஒரு ஆற்றுப்பாலம் இருக்குது. அந்த ஆற்றுப்பாலத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு தடுப்பு வேலி கூட கிடையாது, தடுப்பு சோறு கிடையாது. தடுப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பில்லர் விட்டுருக்காங்க. அந்த பில்லருமே உடஞ்சி போயிருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் பயணிக்கிறதுக்கு அந்த தெருவிளக்கு கூட அந்த இடத்துல இல்லாத ஒரு சூழலில் தான் இந்த சாலை இருக்குது. இப்போ இரவு நேரங்களில் இந்த சாலைக்கு புதுசாக வரக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு சைடில் இருக்கக்கூடிய ஆறு கூட தெரியாமல் உள்ளே போகிறதுக்கான ஒரு ஆபத்து ஏற்படக்கூடிய, ஒரு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய, மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த சாலை இருக்குது. இதை இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து கட்டாயமாக இந்த சாலையை வந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சீரமைச்சு பழுது பண்ணி அந்த ஆற்றுப்பாலத்தையும் சீர்படுத்தி தடுப்புச்சோறு அமைத்து தரணுங்கிறது எங்களோட கோரிக்கை. இதை நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி.